தக்காளி ஊறுகாயும் மில் மேக்கர் கொத்துக்கறியும் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோவை முழுசாக பார்க்கணுன்னா லிங்க்கு தரோம் பாருங்கள். 3 தக்காளி மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மில் மேக்கர் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துருங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இப்போ அடுத்த சப்பாத்தியும் எடுத்தாச்சு. இல்லை வெந்தயத்தாள் சேர்த்திங்கன்னா புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளியே அதிகமாக போட்டிருக்கோம். அதுக்காக தான் நான் வெந்தயத்தாள் சேர்க்கலை. நம்ம இன்றைக்கி தக்காளி ஊறுகாவும் 4 நாளாக அப்படியே கட் பண்ணியாச்சு. இப்போ தக்காளியும் புளியும் நம்ம ஆற வச்சு எடுத்தாச்சு. அடியும் பிடிக்காது, சீக்கிரமாக ரெடி ஆகிடும். தக்காளி ஊறுகாய் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு.